வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் த நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், நம்மளுடைய மூளை எப்படி புது புது செய்திகளை தன்னுள்ளே வாங்கிக்கிறது, அதுக்காக ஒரு நியூரல் நெட்வொர்க்கை எப்படி சிறப்பு செய்கிறது, பழசா போன நியூரல் நெட்வொர்க்குகளை எப்படி அதை உதுத்துட்டு மீண்டும் ஒரு தொடர்ந்து ஒரு புதுசாக ஒரு வழியை அது கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த நிகழ்வு நம்மளோட மூளையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கும். ஓவர் த பீரியட் அது நடந்துகிட்டே இருக்கும். இதில் குறைபாடு உடையதாக இருக்கிறது வாய்ப்பில்லை. ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டால், குவாலிட்டி வைஸ் அது பழசாக போகும். ஒரு ட்ரெஸ் வச்சுருக்குறோம், வாங்கின அன்றைக்கி அது ரொம்ப பிராண்ட் நியூ, ஒரு 4-5 வருஷத்துக்கு அது பிராண்ட் நியூ அப்படின்னு சொன்னால் புது மாதிரியாக புதுசாகவே அதை பயன்படுத்திக்கலாம். வாங்கின அன்றைக்கி முதல் ஒரு ஃபஸ்ட்டு வீக்கு என்ன சொல்லுவான், இது பிராண்ட் நியூ, இப்போ தான் புதுசாக வாங்கினோம்னுவான். ஆனால் அது போட போட அது பழகின பிறகு அது என்ன பார்க்கும், பழசான நிலைமைக்கு வரும். ஆனால் அந்த பழசா போச்சுன்னா கூட அதை கண்டினியூ டு வி கேன் வேர் இட், அதை நம்ம போட்டுக்க முடியும். ஆனால் அது புது ட்ரெஸ்ஸாக இல்லை. ஆனால் இதெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு சொல்கிற உதாரணம் வேறு. நம்மளோட மூளைக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்வு என்ன நடக்கும்னு சொன்னால், அது அப்பப்போ புது புது செல்லு அது உற்பத்தி செய்யும். அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, உண்மையில் ஒரு ஈடுபாடும், அதாவது நம்ம புது விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நினைவும், அந்த நினைவில் ஒரு அட்டாச்மெண்ட்டு, ஒரு தொடர்பு அது இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த புது விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். ஒருவேளை என்ன ஆகும், ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்கு இல்லை ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் என்ன கிடைக்கும்னு கேட்டால் கொஞ்சம் லேட்டாக போகும். ஒரு 10 வயசில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம், அந்த குழந்தைக்கு அதில் ஈடுபாடை வளர்த்து கொடுக்குறோம். இதெல்லாம் கற்றுக்கிட்டால் அப்படிலாம் இருக்கலாம், இவ்வளோ பெட்டர்மெண்ட்டாக இருக்கும், இத்தனை ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய ஊக்கப்படுத்தி அதை நம்ம அந்த விஷயங்களை கற்றுக்க வைக்கலாம். அதாவது கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாம். வாய்ப்புகள் சிறப்பாக அமையறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்புறம் அந்த குழந்தையும் மோட்டிவேட் பண்ணி அந்த வகுப்பில் சேர்த்து விடலாம். இது எல்லாமே ஒரு இளமையில் இது எல்லாமே சாத்தியம்தான். ஆனால் அதுவே ஒரு 60 வயசு தாண்டினவங்களுக்கு இப்படியெல்லாம் நம்ம மோட்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா அது சொன்னால் அதுக்கு உண்டான பொருளெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம மிகைப்படுத்தி சொல்கிறோம், கூட்டி சொல்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் இது எல்லாமே தாண்டின பிறகு அவங்களுக்காகவே ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. அவங்களுக்குள்ளேவே தட் இஸ் பர்சனல் இன்வால்மெண்ட் டு லேர்ன் நியூ திங்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும், அந்த அடாப்டபிலிட்டிக்கு அந்த மூளை தன்னை தயார்படுத்திக்கும். சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், நம்ம ஒரு 8 மணி நேரம் தொடர்ந்து வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினோம். ஒரு 1 அல்லது 2 வாரம் தொடர்ந்து அப்படி வாசித்துக்கிட்டு இருந்தால் அடுத்த நாளில் நம்ம வாசிக்கும் பொழுதே படிக்கிறதை துவங்கும் பொழுதே அந்த மூளை என்ன பண்ணோம், நம்ம படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அது அந்த தன்னுடைய அந்த லெத்தார்ஜிக் மைண்ட் செட்னு ஒன்று சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தை அதுவே விட்டுட்டு நம்மளோட படிக்கிறதுக்கு வரும். அந்த மூளை நம்மளோட படிக்கிறதுக்கு வரும். அது எங்கேன்னு வெளியில் பக்கத்து வீட்டில் இருக்குது, அது தெருவில் போய்கிட்டு இருக்கு, போச்சே கூப்பிடணுமா? இல்லை, இட் இஸ் வித் அஸ். நம்ம தான் இருக்குது, நம்மளோடது தான் நம்மள மூளைன்னா அதை பழக்கப்படுத்தியிருக்கோம். இந்த ஒரு 2 வாரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை பழக்கப்படுத்தியிருக்கோம் நல்லபடியாக உட்காந்து படிக்கிறதுக்கு. கவன சிதறல் இல்லாமல், அப்புறம் அதே சமயத்தில் கவனம் கூர்ந்து கவனிக்கிற பழக்கத்தையும் வளர்த்து அதை நம்ம தொடர்ந்து பழக்கப்படுத்துகிறோம். இதனால் என்ன ஆகும், த பிரெயின் கெட்ஸ் கண்டிஷன்டு டு லேர்ன் நியூ திங்ஸ். அது ஒரு பரீட்சைக்கு படிக்கணும், அது ஒரு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம், அதில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தொடர்ந்து கூர்ந்து கவனித்து அந்த எண்ண ஓட்டங்களே நம்ம என்ன பண்ணலாம், சிதறாமல் படிக்க முடியும். ஒரு சின்ன விஷயம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு கையில் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி கொடுத்துட்டு இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ட்ராப் தண்ணி கூட சிந்தாமல் பக்கத்து ரூமுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணணும், ஒரு துளி கூட அந்த தண்ணி கீழே சிந்தாமல் தொடர்ந்து பொறுமையாக நடந்து போய் பக்கத்து ரூமுக்கு கொண்டு போய் வைக்கணும். இல்லைன்னா கிச்சன்லேருந்து ஹாலுக்கு கொண்டு வரணும், ஹால்லேருந்து வாசலில் இருக்கிற சிட் அவுட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அந்த குழந்தைய பழக்கப்படுத்தினா அது என்ன பண்ணும், தண்ணி கீழே சிந்தாமல் என்ன பண்ணும், வாசலில் கொண்டு வைக்கும். இல்லை நம்ம எங்கே சொல்கிறோமோ அந்த இடத்துல அதை கொண்டு வச்சு தரோம். வாட் டஸ் இட் டினோட்ஸ்? அப்போ கேட்கணும், கொண்டு வந்து வச்சோடனே சரி இவ்வளோ நேரம் வழியில் நடந்து வந்தேன் இந்த 10-15 ஸ்டெப்ஸு, அப்போ எதை பற்றியெல்லாம் யோசித்தேன், என்னெல்லாம் யோசிக்கணும்னு நினச்சேன், எங்கே போகணுன்னு பிளான் பண்ணேன். அப்போ என்ன சொல்லும், ஹலோ அப்பா, ஹவ் ஐ கேன் திங்க் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த தண்ணி கீழே கொட்டாமல் கொண்டு வரணும்னு நினச்சேன், அது ஒன்று தான் என்னால் பண்ண முடிஞ்சது.
அப்போ என்னாச்சு, குழந்தை we can என்ன சொல்லலாம், குழந்தைக்கு அதை புரிய வைக்கலாம். பார்த்தியா, திஸ் இஸ் கால்டு ஃபோக்கஸிங் த மைண்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த சாமான சிதறாமல் எடுத்துகிட்டு போனோம்னு நம்ம சொல்லித்தரோம் இல்லையா? அதுபோல தான் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும்னு இருந்தால் படிக்கிறதுக்கு மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தினா பாக்கி எல்லா விஷயங்களும் எவ்வளோ விதமான நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அந்த அத்தனை தடைகள், அத்தனை கவன சிதறல்கள், அது எல்லாத்துலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். we can come out of it. we need not get ourselves involved into the distracted, அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டிமுலிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரிய வைக்கலாம். இது குழந்தைக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் இந்த கருத்து ஏற்புடையதான் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு நிச்சயமாக கவன சிதறல்கள் இல்லை, கவனம் சிதறுவதில்லை என்றால் நம்மளால மனம் குவிந்து எண்ண ஓட்டங்களை குவித்து புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரெயினோட அடாப்டபிலிட்டியும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.